Hi friends, welcome to Crorepati Club. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிடச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும். ஸோ 3 பிளானுமே நம்ம Crorepati Clubல இருக்குது. பேசிக் பிளான் 300 rupees, ஸ்டாண்டர்ட் பிளான் 400 rupees and elite plan 600 rupees. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேசிக் பிளான் ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் டேஷ்போர்டில் பார்த்தோன்னா இதை மாதிரி பேஜ் இருக்கும். உங்களோட யூசர் ஐடி அண்ட் நேம் அந்த பேஜில் விசிபிளாக இருக்கும். இப்போ லெஃப்ட் சைட் கார்னரில் 3 லைன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட் உங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணணுன்னா பேசிக் கிளிக் பண்ணுங்கள். பேசிக் கிளிக் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ரிசீவ் அண்ட் சென்ட் ஆப்ஷன் வந்துடும். இதில் நீங்கள் வந்து பேசிக் சென்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த லிங்க் வந்து 2 மணி நேரத்தில் நம்ம பணத்தை அனுப்பி அந்த யூடிஆர் நம்பர் இருக்குது இல்லையா, டிரான்சாக்ஷன் நம்பர், அது வந்து நம்ம சிஸ்டமில் தெரிகிற மாதிரி சப்மிட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஐடி ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணுன்னா ரைட் சைடில் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியாச்சுன்னா மெம்பர் ஐடி, நேம், ஜிபே அண்ட் ஃபோன்பே நம்பர் இருக்கும். ஸோ இவருக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். 200 rupees கொடுத்து பே பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட ஐடி ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜிபே இல்லைன்னா உங்களோட ஃபோன்பே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதிலேருந்து இவரோட நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பெண்டிங் கிளிக் பண்ணுங்கள். பெண்டிங்கில் ஜிபே நம்பர் இருக்குது, அங்கேயும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஜிபேலேருந்து அவருக்கு 200 rupees அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஜிபேலேருந்து பேமெண்ட் பண்ணுறதா இருந்தேன்னா ஜிபேயில் யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருந்தேன்னா ஃபோன்பேயில் யூடிஆர் நம்பர் இருக்கும். ஃபோன்பேலேருந்து டைரெக்டாக நம்ம காப்பி பண்ணிக்கலாம், அந்த நம்பரை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த பேசிக் சென்ட்டில் லிங்க் வந்திருக்கு இல்லையா, பெண்டிங் லிங்க், அந்த பெண்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும், அந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கிற இடத்துல நீங்கள் யூடிஆர் நம்பரை டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணியிருந்தேன்னா யூபிஐ ஐடி நம்பர் டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோன்பேவாக இருந்துச்சுன்னா யூடிஆர் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா ரிமார்க்ஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் உங்களோட பேர், இல்லைன்னா ஃபோன்பேவா ஜிபேவா எது யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே நீங்கள் வந்து ரிமார்க்ஸில் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சப்மிட்னு ஆரஞ்சு கலர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஐடி ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா 100 rupees சென்ட் பண்ணக்கூடிய லிங்க் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே யூஸ் பண்ணி இவருக்கு 100 rupees அனுப்பினதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் வந்து பெண்டிங்கில் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 100 rupeesம் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் செகண்ட் லெவலில் அமௌண்ட் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்கில் 200 and 100 சென்ட் பண்ணதுக்கப்புறம் பேசிக் ரிசீவ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2 லிங்க் வந்திருக்கும். ஸோ அது உங்களோட சீனியாரிட்டி வரும்போது அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் வந்து அதில் அக்செப்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா நீங்கள் வந்து 200ம் 100 rupeesம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்டில் ஃப்ரண்ட் பேஜில் தெரியும் உங்களுக்கு பேசிக் பிளான் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், பேசிக் பிளான் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டாண்டர்ட் பிளான் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் பிளான் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எலைட் பிளான் ஆக்டிவேட் பண்ண முடியும். டைரெக்டாக நீங்கள் எலைட் பிளானில் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக், அப்புறம் ஸ்டாண்டர்ட், அப்புறம் எலைட் பிளான், இப்படி தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு மற்ற 2 பிளானுமே. ஸோ நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.